வணக்கம். உங்களை ஒருவர் கல்லால் எறிந்தால் பதிலுக்கு பூவை எறியுங்கள். மறுமுறையும் அவன் கல்லால் எறிந்தால் உம்மால் பூந்தொட்டியால் அவன் மண்டையை உடனே சாப்பிட்டோம். நம்மலாம் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு மிஸ் தவறாமல் ஒரு கேள்வி கேட்பாங்க, வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னவா ஆக போகிறீங்கன்னு. ஆளாளுக்கு ஒன்று சொல்லியிருப்போம். நம்மளில் எத்தனை பேர் அதுவாக இருக்கும் யோசித்து பாருங்கள். இந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவனை விட்டுருங்க, லாஸ்ட் ரேங்க் எடுக்கிறவனையும் விட்டுருங்க. இடையில இருக்கிற ஒரு 80% பசங்க இருக்காங்கல்ல, என்றைக்கோ ஒரு நாள் அவங்க நினச்ச ஆசைப்பட்ட ஒரு வேலை கிடைச்சிருன்ற நம்பிக்கையில் இன்றைக்கி கிடைச்ச வேலையை சின்சியராக செஞ்சிட்ருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்களில் ஒருத்தராக நீங்கள். அப்படின்னா இந்த படம் உங்களை பற்றி. இந்த படத்தை ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு போட்டு காட்டுறதுக்கு நாங்கள் விரும்புகிறோம். உங்களுக்கு அந்த ஆசை இருக்கா அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே உங்களை எப்படி ரீச் பண்ணுறது, நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவங்க, உங்களோட வயசு என்ன, உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அது ஃபோன் நம்பராக இருக்கலாம், இல்லை இமெயிலாக இருக்கலாம், வாட் எவர், இல்லை உங்கள் இன்ஸ்டா ஐடியா இருக்கலாம், வாட் எவர், உங்களை நாங்கள் எப்படி ரீச் பண்ணுறதுன்னு நீங்கள் இதில் பதிவு பண்ணுங்கள். காட்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் ட்ரெய்லரை பார்த்துட்டு அதை பற்றின ஒரு ஒப்பீனியனும் பதிவு பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை ரீச் பண்ணோம். இந்த படத்தை ரிலீஸ்க்கு முன்னாடியே நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஊர் எதுவாக இருந்தாலும் உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு தியேட்டரில் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் சாவான்னு சொல்லுவாங்க. ஆனால் இனிமேல் யாரும் கத்தி எடுக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு கூட்டம் கத்தி எடுத்ததுன்னா காட்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் அவங்கள பற்றின கதை தான் இது. அவங்க எடுத்தது கத்தி இல்லை, காம்பஸ்.